நம்ம இப்ப புதுசா ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் பூ. அது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம்னா ஒரு சேஃப்டிக்காக தான் பூ. நம்ம ரஜி பாப்பா சேனல் மினி கார்ட்டூன் சேனல்ல போடுற நிறைய வீடியோக்கு மேட்பார் கிட்ஸ் கொடுக்குறாங்க பூ. ஏன்னா ரஜி பாப்பா அண்ணியோட சேனல்ல ஏற்கனவே ப்ராப்ளம் ஆயிட்டு அந்த சேனல்ல 3 மாசம் வீடியோ போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பூ. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கக்கா தான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல இப்போதைக்கு விளாக் தான் போட போறோம் பூ. கண்டிப்பா அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி டீட்டெயிலா அந்த சேனல்ல பேசியிருக்கேன், நீங்க அதுல போய் பாருங்க பூ. இங்க பாருங்க, இதுதான் நம்ம சேனலோட பேரு, ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ். இதுதான் லோகோ, இதுதான் நாங்க போட்டிருக்க முதல் வீடியோ. கண்டிப்பா எல்லாரும் ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ்னு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கூட இணைஞ்சிருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். என்ன ரோசா பக்கா, காயெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? ஆமா சரோஜா, குழந்தை நேத்து கூடும்போதே சீக்கிரமா காலையிலே வந்துருங்கன்னு சொன்னால, அதான் காலையிலே வந்துட்டேன் சரோஜா. உட்கார் சரோஜா, காய்கறி எல்லாம் எடுத்து நறுக்கு. சரிக்கா, நானும் அதான் வந்தேன். ஓனர், நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்களே, உங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல? வேற வேலையா? என்ன வேலை இருக்கு? பொண்ணை ரெடி பண்ணி விடணுமா? இல்ல ஓனர், பச்சைக்கிளி தீ தள்ளிட்டு இருக்கா. நீங்க அண்டாவை திறந்து அப்பப்ப கிண்டி விடணும். அண்டால கரண்டி விட்டு கிண்டி எனக்கு என்னைக்கு பழக்கம் இருந்துச்சு? உனக்கு தான் அந்த பழக்கம் இருக்கு சமையல்காரி. அடுப்பு கிட்ட போய் நின்று சமைக்கலாம் வந்து உட்கார்ந்து கிடக்கா. ஓனர், சோறு வெந்துட்டு இருக்கு, பருப்பு வெந்துட்டு இருக்கு, பச்சைக்கிளி தீ தள்ளிட்டு இருக்கா. நான் அதான் இந்த நேரத்துல காய் நறுக்குமே வந்து உட்கார்ந்துருக்கேன் ஓனர். அப்ப எதுக்கு என்ன மட்டும் கிண்டுங்க? கிண்டுறது சமைக்கிறதுலாம் ஓ வேலை. காய் நறுக்கன்னா மட்டும் சொல்லி நான் நறுக்கி தரேன். நறுக்குங்க ஓனர், நறுக்க நிறைய காய் இருக்கலாம். எவ்வளவு காய் நறுக்கீங்களோ நறுக்கி போடுங்க. பருப்பு வெந்த உடனே நாங்க சமைக்க ஓடிடுவேன். சரி சரி. குழந்தாய், திருமணத்திற்கெல்லாம் நம்மளால் சமைக்க முடியாது. டாடியிடம் சொல்லிவிடு வெளியே கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டும் என்று. பச்சைக்கிளி, அதெல்லாம் வெளியே தான் கொடுப்பாவே. அதுக்கெல்லாம் நம்மளால சமைக்க முடியுமா? நம்மளுக்கு கல்யாண வேலையே ஏகப்பட்டது இருக்கும். கல்யாணத்துக்குலாம் நம்மளால சமைச்சு கொடுக்க முடியாது. குழந்தை, இப்பதான் சமையலுக்குலாம் ஆள் வைக்காவே. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அக்கா கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்குலாம் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்துதான் வந்து சமைச்சிட்டு இருந்தாவே. சொந்த பந்தமும் வந்துருவாவே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் வந்துருவாவே. சொந்தக்காரவியெல்லாம் இருக்காவ பாரு, அவியெல்லாம் 4 நாளைக்கு முன்னாலேயே வந்துருவாவே. எங்க வீட்டுல எல்லாம் இதே மாதிரி பின்னால பெரிய இடம் உண்டு. அங்க பெரிய அடுப்பு கூட்டி அங்கதான் போட்டு சமைச்சிட்டு கிடப்போம். 4 நாள் ஒரே ஜாலியா தான் இருக்கும். ஏக்கா, அப்ப சமையலுக்குலாம் ஆள் வைக்க முடியல? இல்ல குழந்தை, வைக்க மாட்டோம். மூர்த்தத்துக்குலாம் சாம்பார் அவியல் அந்த மாதிரி வைப்போம். கல்யாணத்துக்கு கிடா பிடிச்சு வெட்டிடுவாவே. அதேமே சொந்தக்காரவியலே வெட்டி தந்துருவாவே. அரியருக்கு 4 ஆள் உட்கார்ந்து அறிவாவே. காய்கறிய 4-5 பேர் உட்கார்ந்து வெட்டுவாவே. கதை பேசிட்டு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு ஒரே ஜாலியா இருக்கும். எங்க அக்கா கல்யாணத்துக்கு நானே என் தங்கச்சியும் தான் தண்ணி சமந்தோம். என்னது, தண்ணி சமக்க வேண்டுமா? என்ன சொல்லுகிறீர்கள்? ஆமா பச்சைக்கிளி, அப்பெல்லாம் குழாயை திறக்கணும்னு தண்ணிலாம் வராது. ஏன் யார் வீட்லயுமே மோட்டருமே போட்டு வச்சிருக்க மாட்டாவே. ரோசமுக்கா, பாதி வீட்டுல கரண்டே இருக்காதுன்னு சொல்லுங்கக்கா. ஆமா சரோஜா, எங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் கூட கிடையாது. ரேடியோ செட்டு கரவியை தான் கொண்டு வந்து டியூப் லைட் எல்லாம் கட்டுவாவே. பிறகு நாங்கெல்லாம் துணி துவைக்கணும்னா கூட தோட்ட காட்டுவலுக்கு தான் போவோம். தண்ணீர் எப்படி எடுத்தீர்கள் அதை சொல்லுங்கள். அதை ஏன் கேட்க பச்சைக்கிளி, அடி பைப்பு இருக்கும்ல, அதுலதான் அடிச்சிட்டு வருவோம். என் தங்கச்சி அடிச்சு தருவா, நான் செமப்பே 2 குடம் போட்டு செமந்து ஓடி ஓடி கொண்டு வந்து ஊத்துவேன். அந்த மாதிரி தான் கல்யாணத்துவலுக்குலாம் தண்ணி எடுப்போம் முன்னால. ரோசபக்கா, நிறைய தண்ணி செலவாகுமே, அவ்வளவு தண்ணி நீங்க எப்படி எடுத்திய? ஏன் கேட்க சரோஜா, அப்பெல்லாம் கொஞ்சம் கால்கையெல்லாம் நல்ல பெலனாதான் இருந்து 2 குடம் போட்டு எடுப்பேன்னு பாத்துக்கியா. 2 குடம் என்றால் என்ன அர்த்தம்? 2 இடுப்பிலும் 2 குடம் தூக்குவீர்களோ? இல்ல பச்சைக்கிளி, தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு வச்சிருப்பேன். ஆமா, என்ன செய்ய, நம்ம தானே நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம வீட்டுல கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு செய்வோம். ஆனா இங்க வந்த பிறகு இப்ப குடிக்க தண்ணி வெளியே எடுக்க போனா 2 கூட தூக்கிட்டு போவேன். ஆனா ஒண்ணாதான் இடுப்புல வச்சு கொண்டு வருவேன், 2 கொண்டு வர முடியல. ஏன்னா அந்த வயசு வேற இந்த வயசு வேற பத்தியா. தண்ணி இப்ப 1 குடம் இல்ல 2 குடம் தான் எடுக்கும், அதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ எத்தனை குடம் தேவைப்பட்டாலும் ஓடி ஓடி எடுத்துக்கொண்டு ஊத்திடுவேன். எங்க வீட்டுல மரம் செடி எல்லாம் இருக்கும், அவ்வளவுக்கும் தண்ணி சமைப்பேன். வீட்டுக்கு சொந்தக்காரவியெல்லாம் வந்துருப்பாவில, அவியலுக்கும் குடிக்க தண்ணி எடுத்து கொடுப்பேன். குளிக்கும் தண்ணி எடுத்து கொடுப்பேன். சமையலுக்கும் தண்ணி எடுத்து வைப்போம். எங்க வீட்டுல இருக்க தொட்டி பானை எல்லாத்துலயும் பிடிச்சி நிறச்சி வச்சிருவேன். இப்ப அந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியல. ஏக்கா, இப்பதான் ரொம்ப ஈஸி ஆகி போச்சுல எல்லாமே. கேஸ் அடுப்பு இருக்கு, அம்மியில அரைக்க வேண்டியதுல மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மோட்டர் போட்டா தண்ணி வந்துருது. நின்னுகிட்டு சமைச்சு இறக்கியதே இப்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா சரோஜா, நீ சொல்லியதும் உண்மைதான். எங்க அம்மா இப்ப கூட வேற அடுப்புல பொங்கிட்டு தான் கிடக்கா. ஆனா நம்மளுக்கு இந்த கொஞ்ச நாள் கேஸ் தட்டுப்பாடுக்கு ஒரு 5-6 நாள் பொங்கினதே கஷ்டமாயி போச்சு. ஆமாக்கா, நீங்க சொல்லியதுல உண்மைதான். ஏக்கா, எங்க அப்பா கொஞ்ச நாளையில எனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே கரண்ட் எல்லாம் எடுத்துட்டா பாத்துக்கிடுங்க. ஆனா அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை நான் செஞ்சது இல்ல. எங்க அம்மா செஞ்சுட்டு கிடப்பா. நான் அந்த மாட்டை பார்க்க, அதுக்கு தண்ணி வைக்க, சாப்பாடு போட, பால் கறக்க, இந்த வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு கிடப்பேன். ஆமா சரோஜா, அதுவும் பெரிய வேலை தானே. இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு கிடக்கியல. இப்ப யார்
எனக்கு குடிக்கவே பிடிக்க மாட்டேங்கி பார்த்துக்கிடுங்க. ஆமா சரோஜா, நாங்களும் மாட்டுப்பாலே வாங்கி பழகிட்டோமா. இப்ப வேற பாக்கெட் பால்லாம் பிடிக்க மாட்டேங்குதான். எங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்கேயும் மாட்டுப்பால் தான். ரோசா பக்கம் உங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒரு நாளும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறிய. இந்த வருஷம் லீவ் விட்டாவில அப்பயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆமா சரோஜா, மறந்தே போச்சு. அடுத்த லீவ்ல பாப்போம். நம்ம தான் எல்லாரும் இந்த தடவை ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம்ல, அடுத்த தடவை எங்க ஊருக்கு போவோம். சரியா? சரிக்கா. வேற உன்னை மாதிரி கழுத்தல பட்டுக்கிட்டு சாவகாசமா வர சொல்றியோ? உன் முகம் அழகு சுந்தரி கிளியோபட்ரா குளிச்சிட்டு வரக்கு 4 நாள் ஆகும். டேங்க்ல இருந்த மொத்த தண்ணியும் காலி பண்ணிவிடியா? அப்படி என்னதான் பெரிய குளிப்பா, பையன குளிப்பு? அதுக்கு ஒரு டேங்க் தண்ணியும் குளிப்பாளோ? ஆமா, கருவாடு எவ்வளவு நேரம் குளிச்சாலும் கருவாடு தான். மீனாவி கடல்ல போய் நீந்த முடியாது. அத உன் மகளுக்கு சொல்லி வை. சும்மா இருங்க வானரி. பிள்ளை குளிக்கிறதுக்கு கணக்கு பார்க்காதங்க. குழந்தை பிள்ளை எந்த காய்மா வெட்டனா? மீன்காரக்கா, நீங்க காய்கறிலாம் நறுக்காண்டா. அன்னைக்கே மாதிரி சாம்பார் பொடிக்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் அரைச்சிருங்க. அப்புறம் அவியலுக்கும் சாம்பாருக்கும் கொஞ்சம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு உரல்ல இடிச்சிருங்க. ஆமாக்கா, போன தடவை சூப்பரா இடிச்சு வச்சிருந்திய. நீங்களே அதே மாதிரி இடிச்சிருங்க. அம்மியில கொஞ்சம் அரைச்சிருங்க. ஏ குழந்தை, போன தடவை இந்த மீன்காரி அரைச்சிட்டு இடுப்பு ஒடிஞ்சு போய் கிடந்தா. இந்த தடவை அரைச்சிட்டு இடுப்பு ஒடிஞ்சு போறாக்கா. அவன மசாலா அரைக்கண்டா, காயை நறுக்க சொல்லு. ஓனர், அப்ப நீங்க அரைச்சிருக்கீங்களா ஓனர்? நான் அரைச்சிக்கிற மாட்டேன், என்னால முடியாது. எனக்கு அம்மி அரைச்சிலாம் அவ்வளவு பழக்கம் கிடையாது. மீன்காரக்கா, ஓனர் செய்ய மாட்டேங்க, நீங்க கொஞ்சம் செஞ்சிருங்களா? நான் செஞ்சிருவேன். ஆனா போன தடவை வானல் சொன்ன மாதிரி எனக்கு இடுப்பு வலி வந்துட்டு. மீன்காரக்கா, நான் வேணா அரைக்கட்டுமா? நீங்க உட்கார்ந்து காயை நறுக்குங்க. ரோசபக்கா, இந்த மீன்காரிக்கே இடுப்பு ஒடிஞ்சு போயிருது. நீங்க இவ்வளவு குண்டா இருக்கே, தொப்பை வேற வந்துட்டு. எப்படி அரைக்க முடியும்? ஆமா சரோஜா, நீ சொல்லியதான் சரிதான். தொப்பெல்லாம் வந்தோடனே ஒரு வேலையை உட்கார்ந்து செய்ய முடியல பாத்துக்க. அதுலயே அம்மி அரைக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா மீன்காரக்கா நம்மளை விட வயசானவியல்ல, அதான் நான் செய்யட்டுமான்னு கேட்டேன். அதுவும் சரிதாக்கா, வயசாகி வச்சு கிளவி ஆயிட்டா மீன்காரி. நீங்களே போய் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க. யாருக்கு வயசாயிட்டு வானரி? எனக்கு பியாத்தி தான் இருக்கா. அதுவும் ஒரு வயசுல. சின்ன பிள்ளையிலே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. அதனால தான் எனக்கு இவ்ளோ பெரிய பிள்ளைல இருக்கு. வயசுல எனக்கு ஒண்ணும் பெருசா ஆவேல. உங்களை விடவும் ரோசாப்பூ விடவும் 2 வயசு வேணா அதிகமா இருக்கும். நான் அம்மி அரைக்கல கஷ்டப்படையில. இடுப்புல புடிச்சிடுமோன்னு கஷ்டப்படியே. குழந்தைல சாம்பாருக்கு மசாலாவை அரைக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் இடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா, அவ்வளவுதான். தேங்காய் தெருவுக்கு வேற யாரா வந்தா விட்டுறீங்க. இங்க பார் மீன்காரி, உன்னால முடியாது சொன்ன கேளு. அந்த காலத்துல நான் எவ்வளவு மிளகா அரைச்சிருக்கேன் தெரியுமா? அந்த காலத்துல நீ அரைச்சியோ அரைக்கலையோ, போய் பொறட விடுறியோ. ஆனா இந்த காலத்துல உன்னால அரைக்க முடியாது, அதை நான் சொல்லியும் கேட்டுக்க. அதெல்லாம் நான் சுவாலமாமா செஞ்சிருவேன் வானரி. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியும் கேட்டுக்கிறேங்க. எனக்கு அப்ப ஒரு 10 12 வயசு இருக்கும். அப்பதான் நீ சடங்கானியோ? மீன்காரக்கா 12 வயசில் வயசுக்கு வந்து விட்டார்களோ? பாச்சிகளி, இப்ப அது தேவையில்லாதது. நான் வயசுக்கு வந்த கதை பெரிய கதை. அதை நான் உனக்கு பேரவு சொல்லியே. இப்ப நான் மிளகா அரைச்ச கதையை சொல்லியே. வானரி, எங்க அம்மா சின்ன வயசுல எங்களை வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு மீன் விற்க போயிருவா வானரி. சோ கடவுளே, அங்கே மீனா? ஆமா வானரி, நாங்க பரம்பரையா மீன் வித்தவிய. ஒரு நாள் எங்க அம்மா குழம்பு
ஓனர் மீன் கறக்க மசாலா அரைக்க விட்டாவே நீங்க கொஞ்சம் தேங்காய் திருவிடுறீங்களா? தேங்காய்லாம் என்னால திருவ முடியாது. ஓனர் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதானே டக்கு டக்குன்னு முடியும். ஆமா, நீ ஒரே இடத்துல உட்கார்ந்துக்க, எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஓனர் சோறு வெந்தோடனே அடுத்தடுத்த வேலையை டக்கு டக்குன்னு பாத்துருவேன் ஓனர். காய் வெட்டினா தானே அப்பவும் பார்க்க முடியும். ஆமா, என்ன சமையல் அப்படி பையனை சமையல் பண்ணியா? அது வந்து ஓனர் சோறு. ஆமா, சோறு பங்கியான்னு எங்களுக்கு தெரியாது. ஓனர் அப்புறம் சாம்பார் ஓனர். சரி, வேற கூட்டுக்கு என்னது? அவியல் ஓனர். வேற என்னது? ஒரு பொரியல் ஓனர். அப்புறம் என்னது? அதுக்கு பிறகு பாயசம் ஓனர். வேற என்னலாம் இருக்கு? வேற என்ன சாப்பிட்ட பிறகு இலை மட்டும் தான் இருக்கும் ஓனர். சிக்கன் மட்டன்லாம் இல்ல போல்க. இல்ல ஓனர் இன்னைக்கு வெஜ்ஜு மட்டும் தான். டாடி நிச்சயம் வைக்கல, இத நல்ல ஃபங்க்ஷனா நல்லபடியா கொண்டாடணும்னு சொன்னாவே. நீ என்னடா சாம்பார் ரசம் நீக்கிட்டு இருக்கா? அதை சொல்ல மறந்துட்டேன். ரசமும் மோரம் இருக்கு ஓனர். ஆமா, பெரிய மாறு வச்சுட்ட மாறு. ஐர தண்ணியில கலக்குன மாறு. இது ஒரு பெரிய டிஷ்னு உட்கார்ந்து எழுது. எழுதல ஓனர், செய்யணும்ல, செஞ்சாதானே மோர் வரும். ரோசப்பக்கா அன்னைக்கு தான் வெஜ் போட்டா, இன்னைக்காவது நான்வெஜ் போட்டுக்கலாம்ல. சரோஜா கல்யாணத்துக்கு போடுவாவே. ரோசப்பக்கா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார போடுவாக்கா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவி செலவு. அவிய போடியதுல இவியலுக்கு என்ன பெருமை இருக்கு? இவிய இன்னைக்கு போட்டதா தானே பெருமையா இருக்கும். பூ வைக்க ஃபங்க்ஷனுக்கு பொண்ணு வீட்டுல நான்வெஜ் போட்டாவேன்னு சொல்லுவாவே. ஓனர் நான் இதை மறந்துட்டேன் ஓனர். அவியலுக்கு எல்லாத்தையும் வாங்கி விட்டேனே. இங்க பார் குழந்தை, சிக்கன் வேணா தம்பி போய் வாங்கிட்டு வர சொல்லி. மட்டன் வாங்கிட்டு வந்து செய்யினதான் நேரம். சிக்கன் ஈஸி தான், வேணா அதை வேணா வாங்கிட்டு வந்து செய். ஓனர் அவியலுக்கு காயெல்லாம் வாங்கியாச்சு, நறுக்கியாச்சே. அவியலையும் செய்யி, கறி கூட்டம் செய். சரோஜா கறி கூட்டு செய்ய நேரம் இல்ல, வேணா சிக்கனை பொரிச்சிடலாமா? ஏக்கா பொரிச்ச சிக்கன்லாம் நல்லா இருக்கா? அது வேண்டாம், கறி கூட்டுனா நல்லா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நல்லா செஞ்சாவன்னு சொல்லிட்டு போவே. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேணாலும் அதில் வெட்டி போட்டுக்கிடுங்க. வேண்டாம் சரோஜா, மட்டனுக்கு தான் உருளைக்கிழங்கு போட்டா நல்லா இருக்கும். ஏக்கா சிக்கனுக்குள்ள போட்டாச்சுன்னா கோச்சிக்கிடுமாக்கா? அதுவும் நல்லா தான் இருக்கும், போடலாம். ஏ குழந்தை, எத்தனை கிலோ சிக்கன் வாங்கன்னு மட்டும் சொல்லு. ஓனர் பந்திக்கு வைக்க மட்டன் இருந்தாலும் போதும், ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வர சொல்லுங்க ஓனர். சரி சரி, நான் தம்பி போய் வாங்கிட்டு வர சொல்லி ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வா. ஓனர் உங்ககிட்ட ரூபா தந்து வாங்கிட்டு வர சொல்லுக்கு நான் மாணிக்கத்தையே வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். அப்ப போய் சொல்லு முதேவி, முழிச்சிட்டே இருக்கா. போய் சொல்லிட்டு வரேன் ஓனர். ஒரு 2 நிமிஷம் பார்த்துருக்கேன் தான் வந்துருக்கேன். பாருங்க ரோசப்பக்கா, நான் சொன்னதுக்கு பிறகு சிக்கன் வாங்க போறா. எப்ப சமைச்சு எப்ப முடிய போதோ. சரோஜா அவ சீக்கிரம் செஞ்சிருவா. நம்ம பொரியலுக்கு காய் என்ன வெட்டலாம், பொரியலை நிறுத்திடுவோம். அதுக்கு பதிலா சிக்கன் கூட்டு போட்டுருவோம். சரிக்கா, டாடிக்கு தான் கொஞ்சம் செலவு அதிகமாயிருமோன்னு பயமா இருக்கு. சிக்கன் தானே, அதுக்கு ஒன்றும் அவ்வளோ ரூபா ஆகாது சரோஜா, அதெல்லாம் சமாளிச்சுக்கிடுவாவே. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மூவ். என்னது இது மூவ் ஆயிடுச்சுன்னு வந்துருக்கா? என்ன கால் ஒடிஞ்சு போச்சோ? மூவ் எல்லாம் ஆயிடுச்சல்ல, ஆஸ்பத்திரிக்கு போ. இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட பேசக்கூடாதுங்கிறது. நான் 3 எதுக்கு சொன்னேன்னு கூட தெரியல. தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு. உங்களை கொஞ்சம் தள்ள சொன்னேன். கொஞ்சம் கிட்டத்துல வா, தள்ளி விடி. ஒரு தள்ளு தள்ளினா அடுப்புக்குள்ள போய் விழுந்துருவா, பாத்துக்க. அதுக்கு பிறகு மூவ் ஆயிடுச்சுலாம் தேவைப்படாது. குடுமி கறிக்கு போயிடும், டோப்பா தான் வைக்க வேண்டியிருக்கும், பாத்துக்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நாங்க மட்டும் என்ன கொண்டைய கட் பண்றதுக்கு வந்திருக்கோம்? நாங்களா வெஜிடபிள் தான் கட் பண்ணதுக்கு வந்திருக்கோம். வெஜிடபிள் அதான் வரலல, விடுங்களா. ரொம்ப தான் வாய் கோணிட்டு போகுது. வாயில கொல்லிக்கட்டத்துக்கு அமுக்கி போடு, பாத்துக்க. ஏ சிலுப்பா, உன் மவுளுக்கு என்னவா வந்தோன்னு சண்டைக்கு வரேன்டே. சரோஜாக்கா அந்த பக்கம் போய் உட்கார்ந்து காய் வெட்டலான்னு பாக்காக்கா. ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து வெட்டிக்கிட மாட்டாலாமா? இங்க இருந்து தாண்டி தான் அங்க போய் வெட்டுவாங்களாமா? இதுலயே உட்கார சொல்லி வெட்ட சொல்லு. சரோஜா இப்ப காயெல்லாம் நறுக்கண்டா, நம்ம நறுக்கிடலாம். தேங்காய் திருவுக்கு தான் ஆளுவேன்னு குழந்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. சில்பா நீனும் மவுளும் தேங்காய் திருவிருங்க. என்னது தேங்காய் திருவணுமா? ஆமா சில்பா, உடைச்சு வச்சிருக்கு. திருவெல்லாம் எடுத்து வச்சிருக்கா, அந்த பக்கம் போய் உட்கார்ந்து திருவுங்க. ரோசா ஆண்டி, எனக்கு இந்த தேங்காய்லாம் திருவ தெரியாது. ஆமா, அடுத்து வாயினா உட்கார்ந்து திருவா. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, ரோசா ஆண்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரோசா ஆண்டி, எனக்கு தேங்காய்லாம் திருவ தெரியாது. வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் கட் பண்ண தெரியும். ஓ, பெரிய கட்டரி ஊரு கட் பண்ணிடுவாரு. அதனால இங்க சும்மா உட்கார்ந்திருக்கவியல, வேணாங்க பா சொல்லுங்க, நாங்க உட்கார்ந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்றோம். யாருங்க சும்மா உட்கார்ந்திருக்கா? அது வந்து நீங்க தான் சும்மா உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. வாய் அடிச்சிட்டே இருக்கியா? நீங்க போய் அங்க தேங்காய் துருவுங்க. நானே எங்க அம்மையை உட்கார்ந்து இதுல காய்கறி கட் பண்ணியோம். பேசு, நல்லா பேசு குடுமி. ஒரு நாள் இந்த குடுமியை கட் பண்ணி எரியதான் பாரு, பாத்துக்கிட்டே இரு. ரோசா பாண்டி, குழந்தை எங்க போனா? எதுக்கு சில பேர் இப்படி பேசிட்டு இருக்காவ? சௌமி, குழந்தை சிக்கன் வாங்கக்கு புருஷன்ட்ட சொல்லக்கு போயிருக்கா. இப்ப வந்துருவா, நீ உட்காரு. என்னது சிக்கனா? நான் வெஜ்ஜா போட்றவே. வெஜ்னு சொன்ன மாதிரி இருந்தே. வெஜ்ஜும் இருக்கு, நான் வெஜ்ஜும் இருக்கு.
அப்படியே அப்ப சூப்பர் தான். நான்வெஜ் ஐட்டத்துக்கு என்னெல்லாம் கட் பண்ணனும் சொல்லுங்க, நானே எங்க அம்மையும் கட் பண்ணியோம். பூண்டு எடுத்து ஒரு இஞ்சி ஒத்தர் எனக்குங்க. ஏ சிலுப்ப நீ போய் தேங்காய் திருவு. ஏக்கா இஞ்சி எனக்கு சொன்னியலே. இஞ்சியே நான் எனக்குடி. நீ போய் தேங்காய் திருவு. ஓ அம்மாவா பூண்டை உரிக்கட்டும். சரிக்கா. பூண்டு உரிச்சா எனக்கு நகத்துக்குள்ள எல்லாம் போய் சொருவிக்கிடும். வேற